வணக்கம். நான் தாஸ் திருநாவுக்கரசு. இந்த வீடியோவில் உங்களோட வீட்டுக்கு நீங்கள் ஒரு டெனண்ட்டை எடுக்கக்குள்ள எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு கூடாத டெனண்ட்டை எப்படி தவிர்க்கிறது என்னதை போன்ற சில விடயங்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ நாங்கள் ஒரு வீட்டை லிஸ்ட் பண்ணிக்குள்ள எங்களுக்கு ரெண்டல் அப்ளிகேஷன் வரும். அதோடு சேர்த்து இந்த கிரெடிட் ரிப்போர்ட், எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், பே ஸ்டப் அல்லது பேங்க் ஸ்டேட்மெண்ட் இப்படியான சில சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்கள் வரும். இப்படி வர அந்த ரெண்டல் அப்ளிகேஷன்களை வச்சு பார்க்கக்குள்ள எங்களுக்கு வர கிட்டத்தட்ட அரைவாசிக்கு மேற்பட்ட அந்த டெனன்ட்ஸ் போலியான ஆவணங்களோடு தான் வரையணும். குறிப்பாக இந்த கிரெடிட் ரிப்போர்ட்டில் ஸ்கோரை மாற்றி அனுப்புறது அல்லது எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர்னு சொன்னால் அதில் உள்ள அந்த கண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அந்த அவை வேலை செய்கிற அந்த கம்பெனிக்கு சம்பந்தமாக இருக்காது. அல்லது இந்த பே ஸ்டப் அதுகள் சரியான ஈஸியாக செய்யக்கூடியதாக இருக்குது. போலியான ஆவணங்களை வச்சு இலகுவாக வீடுகளை ரன் பண்ணக்கூடிய சூழ்நிலை நிறையவே இருக்குது. நாங்கள் இந்த பிழையான ஆவணங்கள் வருதுன்னு சொல்லி அப்ளிகேஷனை வேணாம் என்று சொல்லி நாங்கள் திருப்பி அனுப்பிக்குள்ள அதே டெனன்ட் வேறு இடங்களை இலகுவாக ரன் பண்ணிட்டு போயிடும். இதால் பாதிக்கப்படுற ஆட்கள் நிறைய இருப்பினும், அதனால தான் நான் இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த போலியான ஆவணங்களை தயாரிக்கிறதுக்கு இந்த தொழில்நுட்பம் எந்த அளவிற்கு உதவுதோ அதே போல இந்த போலியான ஆவணங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னதுக்கும் ஏஐ போன்ற தொழில்நுட்பத்தை வச்சு இந்த பிழையான ஆவணங்களை நாங்கள் ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய வசதிகள் நிறையவே இருக்குது. இந்த வசதிகளை நீங்கள் அல்லது உங்களோட ரியால்டர் எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் ஒரு நல்ல டெனண்ட்டை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். டெனண்ட் உங்களுக்கு அவற்றை அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்களை அனுப்பிக்குள்ள அவர் சமர்ப்பிக்கின்ற அந்த ஆவணங்களில் உள்ள தகவல்களை மட்டும் வச்சுத்தான் அந்த டெனண்ட்டுடைய பேக்ரவுண்டோ அல்லது அவர் இப்போ இருக்கிற வீட்டுக்கு சரியான முறையில் ரெண்ட் பே பண்ணி இருக்கிறாரா, அவருக்கு முந்தி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இந்த விடயங்களை எல்லாம் அவர் சமர்ப்பித்த அந்த ஆவணங்களை மட்டும் வச்சுத்தான் கண்டுபிடிக்கணும் என்ற அவசியம் இல்லை. அதுக்கு வெளியேயும் நிறைய வழிகள் இருக்குது அவையை செக் பண்ணி பார்க்குறதுக்கு. இந்த முறைகளை எல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் ஒரு நல்ல டெனண்ட்டை உங்களோட வீட்டுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும். இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இதில் விழுகிற என்ற இலக்கத்துக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி.